இப்போ இந்த ரா எட்ஜஸ் பூரா நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு ரா எட்ஜஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கட் பண்ணியாச்சு. இது வந்து நான் அடித்து தான் திருப்ப போகிறேன், அதனால் ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? 1/2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஸ்லீவோட உயரம் எடுத்துக்கலாம். இதாக இருக்குது. இதை அப்படியே நான் கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்படியே உயரம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வச்சு அப்படியே ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்து கரெக்டான அளவில் மார்க் பண்ணுறோம். 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவோட உயரம் உங்களுக்கு இந்த மாதிரி நான் போட்டு மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்கள், கரெக்டாக 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கரெக்டாக வச்சுட்டு கரெக்டான ஒரு அளவு மார்க் பண்ணியாச்சு. மேலே தையலுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ கீழே உங்களுக்கு இது வந்து அரைக்கைனால இங்கே ஒரு அளவு வரும், இங்கேக்குள்ள ஒரு அளவு வரும், இங்கே ஒரு அளவு வரும். அப்போ இந்த அளவில் வச்சு நம்ம பார்க்கும்போது 5.75 வருது. இங்கே 6.75 வச்சு நம்ம 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணுவோம்னா, 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணும்போது இதில் நமக்கு வந்து 8 இன்ச்சு வராது, 7.75 தான் வரும். அதனால் என்ன செய்கிறோம், அதனால் அவங்க ப்ளவுஸில் வந்து அடிங்கை சுற்றளவு நம்ம பார்த்துக்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போது எக்ஸ்பெண்ட் ஆகாது. அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இங்கே அக்கல் பகுதியில் வச்சுக்கோங்க. அடிங்கை சுற்றளவு எவ்வளோக்கு 7.75 இருக்குது. ஓகேங்களா? அப்போ நம்மளும் அதே 7.75 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 7.75 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ அதில் நமக்கு 8 இன்ச்சு மேட்ச் ஆகணும். 8.5க்கு ஒரு புள்ளி கூட தான் வருது நமக்கு. இருக்கு உயரம், கையோட உயரம் 9 ப்ளஸ் தையலுக்கு சேர்த்து 9.5 அப்படின்னா இங்கே இப்போ இதில் இருந்து நம்ம 8.5 இன்ச்சு கரெக்டாக அந்த வந்து மேட்ச் ஆயிடுச்சு. நமக்கு எங்கேயுமே இதாகவே இல்லை. இந்த பாருங்கள், கரெக்டாக 8.5 இன்ச்சு நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இதில் வந்து கரெக்டாக 8.5 இன்ச்சு மேட்ச் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஸ்ட்ரைட் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கிராஸாக ஸ்ட்ரைட் பண்ணி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? அடுத்து அந்த 8.5ல் பாதி எவ்வளவு, 4.25 வச்சு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மேலே 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டு அப்படியே நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் ரவுண்டு கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 இன்ச்சு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இது எதுக்கு, குடஞ்சி நம்ம குழி குடஞ்சி விட்டுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி அதில் இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கிட்டு தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு, கீழே தையலுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு. ஓகேங்களா? இவ்வளோதாங்க ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணுறது. ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இங்கேயும் கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ கரெக்டான இடத்துல கரெக்டாக இருக்குல்ல, நானுக்குள்ளே ஒரு அரைக்காத்து போட்டுருவோம். அடுத்து
இங்கே ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. அடுத்து இங்கே மேலே ஷோல்டரில் ஒரு அரைக்காத்து போட்டாச்சு. ஓகேங்களா? போட்டுட்டு இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம கை குழிவு கட் பண்ணணும் இல்லையா, அதாவது குடஞ்சி விட்டுறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை நம்ம குடஞ்சி வெட்டிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அரைக்காத்து போட்டுடலாம். இப்போ ஸ்லீவ் முடிஞ்சு.